வணக்கம் ஜெயஹிந்த். மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸில் பல சுவாரஸ்யமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ரெண்டு முக்கிய நண்பர்களாக இருந்த அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்தாலும் ரெண்டு முக்கிய நண்பர்களாக இருந்த ஒரு பக்கம் யுஏஇ, இன்னொரு பக்கம் சவுதி இன்னைக்கு எதிரிகளாக நிற்கிறாங்க. யுஏஇயோடைய ஆதரவு பெற்ற மிலிட்டன்ட் அமைப்பு யெமனில், சவுதியோடைய ஆதரவு பெற்ற அரசு, அவங்க ஒரு யெமனில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அரசாங்கத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய சவுதி, இவங்க ரெண்டு பேரும் யெமனை மையப்படுத்தி சமீப காலங்களில் கடுமையான தாக்குதல்கள் நடத்தினதை பார்ப்போம். ஒரு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சவுதியோடைய விமானப்படை யுஏஇயோடைய வீரர்கள் மேலேயே அங்கே தாக்குதல் நடத்தினாங்க யெமனில். அது ரொம்ப பெரிய லெவலில் அது பேசப்பட்டுச்சு. அதன் பிறகு இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது இந்த சண்டே கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானும் சவுதியும் ஒரு பரஸ்பரம் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டில் உள்ளே வந்ததை நம்ம பார்த்தோம். இந்த அக்ரிமெண்ட் படி ரெண்டு நாடுகளில் ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய SMDA படி சவுதி மேலே தாக்குதல் யார் நடத்தினாலும் சரி, இல்லை பாகிஸ்தான் மேலே தாக்குதல் யார் நடத்தினாலும் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து சண்டை போடும் அப்படின்றது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதில் துருக்கியும் ஜாயின் பண்ணும் அப்படின்ற ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து ஃபிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சவுதி உடனடியாக ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க பாகிஸ்தான் கிட்ட. அப்போ நாளைக்கு யெமனில் நாளைக்கு யுஏஇயோடைய படைகள் அவங்க ஆதரவு பெற்ற மிலிட்டன்ட் அமைப்புகள் வீழ்த்தணும் அப்படின்ற போது இந்த $500 காசுக்காக எங்கே வேணாலும் போய் சண்டை போடக்கூடிய இந்த ஜிகாதி இராணுவமான பாகிஸ்தான் இராணுவத்தை அவங்க பயன்படுத்த முடியும். அதுதான் பேசிக்கலாக அதோடைய அடிப்படை புரிதல். உடனடியாக இப்போ போன 2 வாரம் முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா யுஏஇயோடைய பிரசிடென்ட் அதிபர் இங்கே இந்தியா கிளம்பி நேரடியாக மோடி அவர்களால் வரவேற்கப்பட்டு பிறகு அவங்க வீட்டுக்கு போய் பிரதமர் அலுவலகத்து வீட்டுக்கு போய் 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு இந்தியாவும் யுஏஇயும் ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கான லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய LOA சைன் பண்ணாங்க. இது பப்ளிஷும் பண்ணப்பட்டுச்சு. வெறும் டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, எனர்ஜி, மொபிலிட்டி, கல்வி மற்றும் பல இது இருந்துச்சு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இன்னொரு வீடியோவில். இந்த பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇ பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு நாடு இந்தியா, பாகிஸ்தானை விட 9 மடங்கு வலிமையான நாடு இந்தியா, நம்ம கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை செக்யூர் பண்ணுறாங்க. பட் இந்தியா பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கலை. அவங்களுடைய அதிபர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க இதுக்காக. பட் பிரதமர் இப்போ உடனடியாக வேண்டாம், ஏன்னா சவுதியும் நமக்கு ஒரு நட்பு நாடு, பிளாக்ல போய் இந்தியா மாட்டக்கூடாது அப்படின்றதுல அந்த பாலிசியில் ரொம்ப தெளிவாக இருந்து. பட் அதே சமயம் யுஏஇயை தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய யுஏஇயை தேவையான அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்து இப்போ இந்தியா ஒரு காய் மூவ் பண்ணியிருக்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல தான் துருக்கியோடைய ரோல் உள்ள வருது. துருக்கி கிட்ட இராணுவம் இருக்கு, பணம் கிடையாது. சவுதி கிட்ட பணம் இருக்கு, இராணுவம் கிடையாது. பாகிஸ்தான்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இராணுவம், 5 லட்சம் to 6 லட்சம் பேர் இருக்காங்க. உலகத்தில் எங்கே வேணாலும் காசுக்காக அனுப்பிச்சு வைக்கப்படக்கூடிய ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் வாரியான ஒரு மாஃபியா ஃபோர்ஸ் தான் அது, ஒரு மெர்சனரி ஆர்மி. ஸோ இப்போ இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பாங்க அப்படின்றத பேசிகிட்டு இருந்தாங்க. துருக்கி அந்த பெல்ட்டி அடிச்சிருக்காங்க. அதுலேருந்து இப்போது துருக்கியோடைய அவங்களுடைய அமைச்சர்கிட்ட கேட்கும் பொழுது பாகிஸ்தான் மற்றும் சவுதிக்கான SMDA ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது துருக்கியும் சேரும் அப்படின்ற அந்த நியூஸை அவர் கம்ப்ளீட்டாக மறுக்கிறாரு. ஜனவரி 31 AFP ஊடகத்துக்கு பேசும்போது இட் இஸ் அ பைலேட்ரல் பேக்ட் வித் பாகிஸ்தான் அண்ட் வில் ரிமைன் அ பைலேட்ரல் பேக்ட். சவுதி சொன்னது இது. நாங்கள் இது ஒரு இரு நாட்டுக்குண்டான ஒப்பந்தம், இது இரு நாட்டுக்குண்டான ஒப்பந்தமாக தான் இருக்கும் அப்படின்ற போது துருக்கி இதில் வரல அப்படின்றது கிளியர் கட்டாக வந்துருச்சு. செப்டம்பர் 17 சவுதியோடைய MBS க்ரௌன் பிரின்ஸ் MBSும் பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீஃபும் இந்த அக்ரிமெண்ட்டை போடுறாங்க ரியாதில். அதன் பிறகு ஜனவரி 9 ப்ளூம்பர்க் ஊடகம் இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க, துருக்கியும் இதில் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி 15 இதில் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது பைலேட்ரல் கிடையாது, இது ஒரு ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட்டாக நாங்கள் இதுக்கான வரைமுறையை உருவாக்கிட்டு இருக்கோம். பட் ட்ரைலேட்ரல்ன்றது 3 நாடுகள் சம்மந்தப்பட்டது. 3வது நாடு எது? துருக்கி. ஜனவரி 31 சவுதி அரேபியா அஃபிஷியலாக சொல்கிறாங்க துருக்கி இதில் கிடையாது, இது எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டும்தான் சொல்லிட்டு. ஸோ நடுவில் என்ன நடந்துச்சு? இங்கே தான் இந்தியாவுடைய ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது சாத்தம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திங்க் டேங்கோட அனாலிசிஸ் படி எடுத்தீங்க அப்படின்னா துருக்கி ஜாயின் பண்ணுறதுனால இது ஒரு பெரிய இன்சென்டிவ் அவங்களுக்கு கிடையாது அப்படின்றது தெரியுது. ஏன்னா துருக்கி ஏற்கனவே ஒரு NATO அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. ஸோ துருக்கியை யாராவது தாக்குனா
நாட்டோட அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்ற போது, பட் நாட்டோவே இப்போ கேள்விக்குறியாக மாறி இருக்கு, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஆஸ் ஆஃப் நவ் துருக்கிக்கு இப்போ நாட்டோவுடைய கவர் இருக்கு. ஸோ இந்த அலையன்ஸில் போய் சேர்ந்தோம் அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானோ இல்லை சவுதியோ துருக்கி நாளைக்கு தாக்கப்படும் போது, இஸ்ரேல் தெளிவாக இப்போ ஊடகங்கள்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஈரானை முடித்த பிறகு அடுத்தது எங்களுடைய குறி துருக்கி தான் அப்படின்ட்டு. மூணாவது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இஸ்ரேலுக்கு எதிராக நாளைக்கு பாகிஸ்தானோ சவுதியோ வந்து நிற்குமானா கண்டிப்பாக நிற்காது. ஒருவேளை மொரோக்கோ, கிரீஸ் போன்ற நாடுகள் உள்ளே வராங்க அப்படின்ற போது அது நாட்டோட இதில் வருது. ஸோ இந்த இடத்துல இந்த 2 நாடுகளுக்குமே பெரிய லெவலுக்கான சேவோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸோ அப்படின்றது இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி பாகிஸ்தானுடைய பேக்டில் துருக்கிக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம எடுக்கும்போது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோட அதிகாரப்பூர்வமான அடியாளாக மாறிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்கு, அவங்க காசு கொடுக்கும்போது இவங்க மாறிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா சென்ட்ரிக் செக்யூரிட்டி மாடல், பெட்ரோ டாலர், நீ விற்கக்கூடிய கச்சா எண்ணெயை டாலரில் மட்டும்தான் விற்கணும், ஆயுதங்கள் எங்ககிட்ட தான் நாங்கள் எல்லா ஆயுதங்களும் லேட்டஸ்ட்டாக தரோம், உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், மிலிட்ரி பேஸையும் வைக்கிறோம். இதுதான் ஒரு அமெரிக்கா சென்ட்ரிக் செக்யூரிட்டி மாடல். இப்போ அமெரிக்கா தெளிவாக அவங்களோட நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஊர் பஞ்சாயத்து எங்களுக்கு தேவை கிடையாது, எங்கள் இடத்த நாங்கள் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவோம், உனக்கு வேணும்னா நீ முன்னாடி நெல், உங்களுக்கு தேவையான உதவியில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சவுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியர்கள் குறிப்பாக அரபிகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்க போய் இராணுவத்திலலாம் சேர மாட்டாங்க. சொகுசா பகட்டாக வாழ்ந்தவங்க, அவங்களால இராணுவ சேவையெல்லாம் செய்ய முடியாது, கஷ்டப்படக்கூடிய ஆள் கிடையாது. கீழ் லெவலில் இருக்கக்கூடிய கணிசமான பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் இராணுவத்தில் தான் சவுதியில் இப்போ சவுதி இராணுவத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பேக்கப் வந்து சவுதிக்கு தேவைப்படுது, அமெரிக்கா இல்லாத ஒரு பேக்கப் தேவைப்படுது. ரஷ்யா இப்போ வீக்காக இருக்குது, சைனாவை நம்ப முடியாது, இந்தியா அந்த பாலிடிக்ஸ்குள்ளே இராணுவத்தெலாம் என்றைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது, அது என்றைக்கும் போக மாட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் இவங்களுக்கு எக்கச்சக்கமான கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இவங்களை வந்து ஒரு அடியாளாக சவுதி வந்து உள்ளெடுக்கிறாங்க. இப்போது இந்த 3வது நாடு வரும், இது வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டோ அப்படின்னு இவங்கெல்லாம் பேசினா கூட அடிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இவங்க மேலே ப்ரெஷர் அதிகமாக பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு துருக்கி மேலே. துருக்கியோட ஆக்சஸ் எடுத்திங்கன்னா துருக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய அசர்பைஜான், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சவுதி கூட வந்து நட்பு. பட் சவுதி என்றைக்குமே துருக்கிக்கு அந்த இடத்த ஒரு லெவலுக்கு மேலே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவனாக இன்றைக்கி ஒரு நாடு நிற்கிதுன்னா அது சவுதி தான். அந்த இடத்துக்கு தான் இப்போ துருக்கியோடைய சுல்தான் எர்தோவான் அவர் வரணும்னு ட்ரை பண்ணுறாரு. இதில் ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா, எங்கிட்ட காசு இருக்குது, உங்ககிட்ட காசு இல்லை, இராணுவம் இருக்குது, ஸோ நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல ஒன்றா சேருவோம் அப்படின்றத. அது மிடில் ஈஸ்டோடைய பாலிடிக்ஸு சிரியா ஈராக்கோட முடிஞ்சதே தவிர இந்த இடத்துல அதை தாண்டி துருக்கிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட்டோ இல்லை அவங்களுக்கு ரீச்சோ கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மாலத்தீவு. இந்த ரீச்சை தான் துருக்கி டைட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. பதிலுக்கு இந்தியா என்ன பண்ணோன்னு நம்ம பார்த்தோம். துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய அர்மேனியா, கிரீஸ், சைப்ரஸ், இந்த நாடுகளுக்கு இந்தியா வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு அக்ரிமெண்ட் இல்லாட்டியும் தேவையான எல்லா இராணுவ தளவாடங்களையும் இந்தியா கொடுத்துக்கிட்டு இருக்கு, இஸ்ரேலும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா கொடுக்கறது அப்படின்றது பேசிக்கலாக இஸ்ரேலோட அந்த அமைப்பில் நம்ம கொடுக்குறோம். இஸ்ரேல், கிரீஸ், சைப்ரஸ் போன்ற நாடுகள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் உள்ளே வந்துட்டாங்கன்றதை பார்க்குறோம். பட் துருக்கிக்கு ஒரே ஒரு கவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டோ தான். அதுவும் ட்ரம்ப்போட இந்த 3 வருட காலம், மிச்சிருக்கக்கூடிய இந்த 3 வருட காலம் துருக்கிக்கு ஒரு ஆபத்து வராதுன்னு நம்ம கூட அசியூம் பண்ணலாம். பட் ட்ரம்ப் எப்போ மாறுவாருன்னு சொல்ல முடியாது. ட்ரம்ப்புக்கு துருக்கி சுல்தானுடைய எர்தோவான் கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு நட்பு அப்படின்றது இருக்குது. பட் இது எவ்வளோ தூரம் அவங்களை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது அவங்களுடைய இராணுவம், கப்பல்கள் அவங்க கட்டமைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் சமீபத்தில் உக்ரைன் ரஷ்யா போரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 துருக்கிய கப்பல்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தினாங்க. மூழ்கடிக்கப்பட்டுச்சு கப்பல், துருக்கியோட சரக்கு கப்பல் எல்லாமே. பதிலுக்கு துருக்கியோடைய கடற்படை ஏதாவது தாக்குதல் நடத்தினாங்களா, இல்லை பேரளவுக்கு ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விமானப்படை மொத்தமுமே அமெரிக்காவுடைய விமானங்கள் நம்பி இருக்குது. அவங்க சொந்தமாக தயாரிக்கக்கூடிய 5ஆம் தலைமுறை விமானமாக இருக்கக்கூடிய கான் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஜினுமே அமெரிக்காவிலேருந்து தான் வந்தாகணும். அவங்களுடைய ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு, பைராக்டர் TB1, TB2 ட்ரோன் வகைற, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் எந்த நிலைமையில் வந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது துருக்கியோட சிஸ்டம் அப்படின்றது ஒரு பீஸ் மீலாக இங்கே அங்கே ஸ்டாண்ட் அலோனாக நீங்கள் வாங்கி வைக்க முடியுமே தவிர ஒரு இராணுவத்தை முழுவதும் கட்டமைக்கிறதுக்கு, ஒரு நவீனமயமாக்கிறதுக்கு துருக்கி போன்ற நாட்டோடைய ஆயுதங்களை வாங்கி நம்பி போகணுமான்னு பார்த்தீங்கன்னா போன நாடுகள் கண்டிப்பாக அதில் வந்து பெரிய பின்னடைவுகளை சந்திக்கிறாங்க. இப்போ இந்த பைராக்டர் ட்ரோன் எடுத்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்,
நீங்கள் பல உங்கள் நாட்டோட ஆயுதங்களை நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வாங்குறீங்கன்னா இதை கொஞ்சம் கூட சேர்த்து வச்சுக்கலாம். அதை வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுமே தவிர துருக்கி அந்த லெவலுக்கு இன்னும் போகலை. துருக்கியை பற்றி எப்பயுமே ஒரு அப்சர்வேஷன் வச்சோன்னா பஞ்சிங் த வே அபோவ் தேர் வெயிட்னுவாங்க. இவங்களுடைய அளவு உயரத்துக்கும் தாண்டி இவங்க வந்து அவளுடைய ரீச் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் துருக்கி ஒரு விஷயத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல சவுதி எப்படி ரேடிகலைசேஷனுக்கு தலைமையகமா இருந்துச்சோ உலகம் முழுக்க, அந்த தலைமையகமா இன்னைக்கு நம்மளுடைய துருக்கி மாறி இருக்கு. இந்தியாவில் சமீபத்தில் நடந்த பல பயங்கரவாத தாக்குதல்களில் அவங்க இந்த சம்மந்தப்பட்ட பயங்கரவாதிகள் ரேடிகலைஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியோட லிங்க் வந்து வருது. இங்கிருந்து தப்பிச்சு போன பல பயங்கரவாதிகளும் துருக்கி வந்து புகலிடம் சேர்ந்து அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவங்களால அந்த வெயிட்டேஜ் அப்படின்றது பெரிய லெவலில் உள்ள போக முடியல. பட் துருக்கிக்கு அகெயின்ஸ்டான அலையன்ஸ், இந்தியா இதை வந்து ஒரு அலையன்ஸில் இருக்கிறோன்னு அஃபிஷியலாக சொல்லலை. பட் துருக்கியோடைய அண்டை நாடுகளுக்கு துருக்கியோடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விமானப்படை. அதுவுமே அமெரிக்க விமானங்களை நம்பி தான், F-16 மற்றும் F-35 நம்பி தான். அவங்க நடுவில் ரஷ்யாட்ட வந்து S-400 வாங்கினாங்க. இப்போ அந்த S-400 வாங்கினதுனால அமெரிக்கா போட்ட கேட்ஸா சாங்ஷன் இன்னமும் விலகலை. இப்போ அந்த S-400 நாங்கள் திரும்ப தந்துடுறோம், அமெரிக்காவோட F-35 வேணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ துருக்கி வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஸ்டேட்டாக தெரிஞ்சாலும் அடிப்படையாக அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இராணுவ சக்தி தான் அது. இப்போ அதுக்கு எதிராக இந்தியா கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆகாஷ் ரக ஏவுகணைகள், 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏவுகணைகள் நம்ம அர்மேனியா கொடுக்குறோம். அடுத்து கிரீஸ், சைப்ரஸ் போன்ற நாடுகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸோடைய சுப்பீரியாரிட்டி அப்படின்றது கம்மியாகுது. வெறும் தரைப்படை மட்டும் அவங்களது வந்து வலிமையாக இருக்குது. வலிமையான தரைப்படையுமே இருக்குது துருக்கிட்ட, அது பெரிய விஷயம் கிடையாது. பட் அவங்களுடைய பேஸ் அப்படின்றது, அவங்களுடைய அம்பிஷன்ஸ் எல்லாமே அவங்க எல்லைகளை தாண்டி இருக்கிறதுனால, சிரியா, ஈராக் போன்ற பல இடங்கள்ல இருக்கிறதுனால அவங்களுடைய ரீச் அப்படின்றது ஒரு வலிமையான விமானப்படையும் கடற்படையும் வேணும். அந்த இடத்துல துருக்கி லேக் ஆகிறாங்க. இந்தியாவுடைய இந்த அக்ரெஷன் இஸ்ரேலோடைய அடுத்த கட்ட டார்கெட் துருக்கி அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணது கிட்டத்தட்ட சமூக ஊடகங்களில் சம்மந்தப்பட்ட ஆதரவாளர்கள் பண்ணுறாங்க, அஃபிஷியலாக பண்ணாட்டியும் சரி. பட் உண்மை அதுதான். ஸோ இந்த ஒரு வியூகத்தில் இந்தியா தெளிவாக இவங்களை கார்னர் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிக் நாட்டோ அதெல்லாம் நாங்கள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவுதி இப்போ ஜகா வாங்குறதுன்னு தெரியுது, துருக்கியும் இப்போ ஜகா வாங்குறதுன்னு தெரியுது. நம்மளுடைய மூவ்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் பல டைம் ஸ்லோவாக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் நம்மளுடைய பாதை மற்றும் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு சொல்லுவோம். அந்த எண்ட் அப்படின்றது கிளியர் கட்டாக நம்ம ரொம்ப ராஜதந்திரமாக தான் மூவ் பண்ணிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.